வணக்கம். முற்றிலும் புதியவர்களுக்கான வீடியோ. மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பயன் தருமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். வணக்கம். பங்கு சந்தையில பெரும்பாலானவங்க நம்ம ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பிஇ ரேஷியோ பாருங்க, நிறுவனத்தோட கடனை பாருங்க, டெப்டை பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் முக்கியம்தான், இதெல்லாம் டேட்டா தான். ஆனா இது மட்டும்தான் அடிப்படையான கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், உங்களுக்கு ஒரு கட்டடத்துக்கு எப்படி அடித்தளம் முக்கியமோ அதே மாதிரி பங்குச் சந்தைக்கு சுழற்சிகள், சைக்கிள், எக்கனாமிக் சைக்கிள், பிசினஸ் சைக்கிள் சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். இத ஒரு ஸ்கூல் பஸ் உதாரணத்தோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பஸ்ஸு தான் ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸு போகக்கூடிய பாதை, ரோடு இருக்கு இல்லையா? ரோடு தான் எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்கூல் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸோட இன்ஜின் எப்படி இருக்கு, டயர் நல்லா இருக்குன்னு பார்க்கிறது நிதி விகிதங்கள், பினான்சியல் ரேஷியோ. ஸ்டாக் மார்க்கெட்ல பினான்சியல் ரேஷியோ விகிதங்கள். ஆனா அந்த பஸ் வர பாதை, ரோடு சரியா இருக்கா, டிராபிக் இல்லாம இருக்கான்னு பார்க்கிறது பொருளாதார சுழற்சி, எக்கனாமிக் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதாவது ஸ்டாக் பஸ் எவ்வளவு நல்ல கண்டிஷன்ல இருந்தாலும் ரோடு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் சரியான நேரத்துக்கு சேராது. அதனால நம்ம பங்குச்சந்தையில ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும்னா எக்கனாமிக் சுழற்சியும் பிசினஸ் சுழற்சியும் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோடு ஒத்த பங்குகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது பஸ்ஸுடைய ஆரன் சத்தம் கேட்கும். உடனே நம்ம பேக்கை எடுத்துக்கிட்டு பஸ் ஏறுறதுக்கு தயாராகி விடுவோம் இல்லையா? அதுதான் முதலீட்டு சுழற்சி, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பஸ் வந்துகிட்டு இருக்கு, ஆரன் அடிக்கிறாங்க, நம்ம பேக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடியா இருக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் சொல்லுவோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் ஒரு 3-4 பேஸ் இருக்கு. இதை பத்தி அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அது போல எக்கனாமிக் சைக்கிளையும் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நிஜமான லாபம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த துறை வளர போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க பஸ் ஆகன அடிச்ச உடனே இவங்க போய் வாங்கிடுவாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்லயே வாங்கிக்குவாங்க. இத நான் ஏன் எக்கனாமிக் சைக்கிள், பிசினஸ் சைக்கிள் தான் ரியலான ஃபண்டமெண்டல்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பங்கை நம்ம வாங்கும் போது பேஸ் 1ல வாங்கின கத்துக்கிட்டோம்னா அதனுடைய பிஇ ரேஷியோ 100, 150, 200 இல்ல 50க்கு மேல இருந்தா கூட நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா எதிர்காலத்துல அந்த துறை வளரும் போது ரேஷியோ எண்கள் தானாக சரியாக சுழற்சி முடிகிற நேரத்துல பேஸ் 3ல போய் நம்ம எவ்வளவு நல்ல பங்கை வாங்கினாலும் அது நஷ்டத்தை தான் தரும். பீக்கில் வாங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான், அதாவது பேஸ் 3ல போய் வாங்கிக்க கூடாது. முதல்ல காலநிலையில புரிஞ்சுக்கணும், சைக்கிள்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பயிரின் தரத்தை, பயிரின்னா ரேசியோவை பாருங்க. எண்களை தாண்டி யோசிக்க பழகுங்க. எடுத்த உடனே ஃபண்டமெண்டல்லாம் ஸ்ரீநகர்ல போய்கிட்டு ரேசியோவை பார்க்கறத விட எக்கனாமிக் சைக்கிளோட ஒத்து போகக்கூடிய பிசினஸ் சைக்கிளையும் பார்த்து அதற்கு ஏத்தாப்படி பங்குகளை தேர்ந்தெடுத்து பழகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பங்குகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதலீடு வாழ்க்கையில அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை உருவாக்கி கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். நண்பர்களே, நீங்க ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கும் போது எண்களை பார்ப்பீங்களா அல்லது அந்த துறையின் சுழற்சியை, சைக்கிளை பார்ப்பீங்களா என்பதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே டேட்டாவை, எண்களை தான் பார்க்கிறார்கள். ஆனா புத்திசாலிகள் சுழற்சிகளை பார்க்கிறார்கள். பங்குச்சந்தையின் உண்மையான அடித்தளத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம முதலீடு பண்ண பாருங்க. பைக்கு வேகமா போகணும்னா இன்ஜின் மட்டும் போதாதுங்க, ரோடும் சரியா இருந்தாதான் நம்ம போக முடியும். அதே மாதிரிதான் பங்குச்சந்தையில ஃபண்டமெண்டல் அப்படின்னா
ரேஷியோவை மட்டும் பார்க்காதீங்க. எக்கனாமிக் சுழற்சியும் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மாணவர்கள் மற்றும் ஆரம்ப நிலை முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய இந்த 3 விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. பங்கு சந்தைகளை எண்களாக பார்க்காமல் ஒரு சுழற்சியாக பார்க்க பழகி கொண்டால் நீங்கள் ஒரு சிறந்த முதலீட்டாளர்களாக ஆரம்பத்திலே மாற முடியும். வாழ்க வளத்துடன்.